இன்றைக்கு வந்து எங்களோட மாமியார் செய்கிற முறைப்படி நான் பட்டு மோஜு என்று சொல்லுவாங்க, கத்திரிக்காய் வந்து அச்சார் செய்கிறது. ஸோ அதுக்கு நான் 3 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு 500 கிராம் வருது இந்த 3 கத்திரிக்காயில். இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். நீங்கள் வெட்டைக்கு வந்து ஆளும் மெல்லிசா வெட்டாதீங்கோ. இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் இப்படியே வெட்டியிருக்கேன். ஆளும் மெல்லிசா வெட்டியில இப்படி வெட்டினா பிறகு இதில் வந்து உப்பு இருக்குது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டு தான் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நான் போட்டு தான் பொரிக்கிறேன். இதில் வந்து கறிமிளகாய் எடுத்திருக்கேன். கழுவி போட்டு அந்த ஈரத்தை வந்து ஒரு பேப்பர் டவலால் வந்து துடைச்சி வச்சிருக்கிறேன். ஈரம் இருக்கக்கூடாது. இதில் வந்து 150 கிராம் கறிமிளகாய் இருக்குது. இப்போ இதையும் வெட்டி எடுப்போம். இந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க தேவையில்லை. இந்த கறிமிளகாய் இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இதில் வந்து எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த கத்திரிக்காய் பொரிச்செடுப்போம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பொரிச்செடுப்போம். ஆகலும் கருவை பொரிச்சிடாதீங்கோ. ஆகலும் கருவை பொரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மோஜு வந்து டேஸ்ட் இருக்காது, கசக்கும். ஒரு 5 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. இதை முதல் நாள் இரவு நீங்கள் பொரித்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு எண்ணெயெல்லாம் இழுத்துரும். இப்போ நான் சரியாக வந்து ஒரு 11 நிமிஷம் பொரிச்சிருக்கிறேன். இந்த அப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. ஆகலும் கருவை நான் பொரிக்கையில் இப்போ இதை இறக்கி எடுப்போம். ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இதை இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு அதே பொரிச்ச எண்ணெயில வந்து இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, 300 கிராம் சின்ன வெங்காயம். இப்போ இதையும் வந்து நாங்கள் இந்த எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஈரத்தன்மை இருக்கு தானே, அதை வந்து லாக் பண்றதுக்கு, சீல் பண்றது தான் இது வந்து பொரிக்கணும். இது வந்து ஒன்லி 30 செகண்ட்ஸ் பொரிச்சிங்கன்னா காணும். இந்த இருக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நான் இதை பொரிச்சிருக்கேன். ஒரு 30 செகண்ட் பொரிச்சா பிறகு உடனே இறக்கிடுங்கோ, கண்ணேரம் விடாதீங்கோ. அதே கத்திரிக்காய் போட்டு இதில் வந்து இறக்கி இருக்கிறேன் பிளேட்டில். இந்த இருக்கு நாங்கள் வெட்டி வச்ச இந்த கறிமிளகாய் இருக்குது. இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிச்செடுக்கணும். இந்த இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இப்போ நான் அதில் இறக்கி இருக்கிறேன். இந்த இருக்கு வந்து பச்சை மிளகாய் இருக்கு. நான் 150 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து கழுவி போட்டு இந்த நடுவில் வந்து இப்படி லைட்டாக வெட்டி இருக்கிறேன், காம்போட விட்டுருக்கிறேன். இதையும் வந்து இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிச்செடுப்போம். இந்த பச்சை மிளகாய் வந்து 30 செகண்ட்ஸ் பொரிச்சிருக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை மிளகாய், கறிமிளகாய், வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாத்தையும் இப்படி பொரிச்சிருக்கிறேன். இந்த மோஜு செய்யறதுக்கு நான் வந்து கடுகு வந்து இடிச்செடுக்கணும். இதில் வந்து கடுகு இருக்குது 4 டீஸ்பூன், இல்லாட்டிக்கு 16 கிராம். இப்போ இதை போட்டு நல்லா பட்டை இடிச்செடுக்கணும். நிறைய கடுகு போடாதீங்கன்னு சொன்னால் கசக்கும். இந்த இருக்கு இப்படி இடிச்சா பிறகு இதுல வந்து வெஜிடபிள் வினிகர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன், அல்லது 15 மில்லிலிட்டர். இப்போ இதையும் விட்டு நல்லா பட்டா இதை இடிச்செடுக்கணும். இந்த இருக்கு நான் நல்லா பட்டா இடிச்சிருக்கிறேன்.
இதுல இந்த மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கணும். வச்சுக்கொண்டு இதுல வந்து நாங்க இடிச்சு வச்ச கூடு இருக்கு, இந்த கூடை இதுல போடுங்க. இதுல வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது, 1/3 கப் இல்லாட்டிக்கு 80 ml. இப்போ இதை இதுல விடுங்க. இதுல வந்து கருவா பீஸ் இருக்குது, இப்படி சின்ன பீஸ் நான் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 2 டீஸ்பூன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்கு, மஞ்சள், இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சீனி இருக்குது 4 டீஸ்பூன் சீனி, இதையும் இதுல போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டு, இதுல வந்து உப்பு இருக்கு, உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. பட் நான் 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொதி வர விடுவோம். இந்த இருக்கு இப்படி ஒரு கொதி வரதெல்லாம் எனக்கு 2 நிமிஷம் எடுத்திருக்கு. இப்படி ஒரு கொதி வர்றதுக்கு இப்படி வரையிட்டு நாங்க பொரிச்சு வச்ச கத்தரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயத்தை எல்லாத்தையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்தரிக்காய் கரையாம கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு, இதுதான் இந்த பட்டு மோஜு என்று சொல்ற சிங்கிள் ஆப்பிள் செய்யற முறைப்படி. இது எங்கட மாமியாரோட ரெசிபி. இது செய்து முடிஞ்சது.